என்ன சென்னை பசங்க வச்சு செஞ்சுட்டாங்க. மறக்கவே மாட்டேன்டா. சென்னைக்கு ஒண்ணும் இல்ல, எங்க மாமாவோட நான் தங்கியிருந்தேன். நைட்டு சாப்பாடு வாங்கிட்டு சொல்லி மாமா என்கிட்ட வண்டியை கொடுத்தாரு. எனக்கு எந்த கடனும் விவரமா சொன்னாரு. ஆனா இந்த மரமட்டைக்கு ஏறல. ஏன்னா நான் தான் சென்னைக்கு புதுசு இல்ல. அதனால வண்டியை எடுத்துட்டு நான் வடபழனி ஃபுல்லா சென்னையை சுத்திக்கிட்டே இருக்கேன். எனக்கு எந்த கடையும் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்புல கடை இருக்கா மாதிரி தெரியல. ஒரு கடையில நான் வண்டியை நிப்பாட்டி விலையை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வண்டியை வந்து எடுக்கிறேன், மாத்தி எடுத்து அந்த வீணா போன வண்டியில என்னோட சாவியை போடுறேன், என்னோட சாவி அக்செப்ட் ஆகி அந்த வண்டி ஓடிடுச்சு. நான் கிறுக்கு போய் அந்த வண்டி வேற யாரோடதுன்னு தெரியாம நான் பாட்டுக்கு எடுத்துட்டு திரும்பி வடபழனி ஃபுல்லா சுத்திட்டு இருக்கேன். அவங்க நான் வண்டியை திருட்டேன்னு நினைச்சிட்டு அவங்க என்ன சுத்திட்டு இருக்காங்க. சுத்தி தேடி கடைசியில என்ன பிடிச்சிட்டாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த வண்டி என்னோடதுன்னு. நான் பயந்து போயிட்டேன். என் வண்டி எங்கடா இருக்குன்னு நான் பாட்டுக்கு தேடினா எங்கேயுமே என் வண்டியை காணும். ஐயோ, நான் மாமா கிட்ட செத்தேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இவங்க எல்லாருமே போதை என்ன விடவே இல்லை. அவங்கள்ட்ட நான் சொல்றேன், அண்ணா ப்ளீஸ் கோஆபரேட் மீன்றேன், வாய்ப்பே இல்லைன்றாங்க. அந்த கேங்லயே ஒரே ஒரு ஆள் தான் என்ன மாதிரி தெளிவா இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த தெய்வத்துக்கிட்ட பேசி கெஞ்சி எப்ப அவர் தான் என்னோட வண்டியே கண்டுபிடிச்சு கொடுத்தாரு.